விருச்சிக ராசினியர்களுக்கு வணக்கம். இப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு ராசிக்கு 12வது இடத்துல இருக்கிறாரு. கூட சுக்கிரன் புதன் இருக்கிறாரு. ஸோ உங்கள் ராசியிலேருந்து குரு இந்த தமிழ் மாதத்துலேயே ஆனால் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி இடப்பெயர்ச்சி பண்ணுறாரு. உங்களுடைய குடும்பத்தில் இவ்வளோ நாள் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி 11வது இடத்துல இருக்கிறதுனால இவ்வளோ நாள் உங்களுடைய குடும்ப சொத்துக்களால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட நீண்ட நாளாக இருந்துகிட்ருக்கிற அந்த உறவுகள் பிரச்சனைகளில் ஒரு உறவு கட் ஆகிறதுக்கோ இல்லைனா தேவையில்லாத மனக்கசப்புகள் வர்றதுக்கோ சங்கடமான ஒரு நேரமாக இருக்குது. காதலில் கொஞ்சம் வெளிப்பட இருக்கணும், இல்லைனா பிரச்சனை வர்றதுக்கும் பிரியறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் இப்போது அதீத கற்பனைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பீங்க. உங்கள் கற்பனைகளை விட்டு நிஜ உலகத்தில் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மெச்சூர்டாக பேசுவீங்க. கற்பனையில் ரொம்ப மெச்சூர்டாக பேசக்கூடிய நேரமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சிட்டு தான் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற காலத்தில் நீங்கள் உண்மையாகவே இவ்வளோ நாள் இருந்துட்டு பட்ட கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்மந்தமான பிரச்சனையோ இல்லைனா கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகளோ இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ இருக்குது. விரோதிகள் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உங்களால் ப்ராப்ளம்ஸ் வராத பார்த்துக்கோங்க. பேச்சுகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். இங்கே வெளியிலலாம் இப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்றது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, இது மாதிரி எந்த விஷயம் நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. இருந்தாலும் கேஸ்ட்ரிக் சம்மந்தமாகவோ இல்லைனா நேரம் தவறி உணவுன்றதோ அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் எமோஷ்னல் ஆகாதீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர் தான். ஆனால் இப்போதைக்கு எமோஷ்னலாக இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ற சந்தேக குணங்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் சில உறவுகளை இழக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நேரமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ இருக்கிற டைம் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்து தான் நடக்கும். நன்மைகள் அப்படின்னு சொல்லப்போனால் நீங்கள் கடவுளை வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கும் போதும் உங்களுக்கு மூதாதையர்கள் சொத்து இல்லைனா உங்களுடைய தந்தை தாய் தரணும்னு நினச்சிட்டு இருந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேரும். அது ஷேர்ஸோ காசாவாது இல்லைனா இடமாவாது உங்களுக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. தொழிலில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். புதுசாக நீங்கள் எதனாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ இருக்கிற நேரம் அவ்வளோ சரியாக இல்லை. ஹோட்டல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நேரம் ரொம்ப நல்லா இல்லை. ஆனால் லாயர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் இல்லை மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு உடனே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் உத்தியோகம், கவர்மெண்ட்னால் இருக்கிற நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9, 6 உங்களுக்கு அதிர்ஷ்டம் எண்களாக இருக்குது. அதிர்ஷ்ட கிரகம்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் அதிர்ஷ்ட கிரகமாக இருக்குது. செவ்வாய்க்கிழமைகளையும் வெள்ளிக்கிழமைகளையும் நீங்கள் தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ இல்லைனா முருகப்பெருமானையோ வழிபட்டு வரும்போது ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமையோ இல்லைனா வெள்ளிக்கிழமையோ கோயிலில் போய் யாருக்காவது ஸ்வீட்ஸ் எதனாச்சும் வாங்கி கொடுத்து வரும்போது இன்னும் ரொம்ப மிகப்பெரிய உன்னதமான இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது இப்போ யாராவது சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் கடன் அப்ளை பண்ணுங்கள். கடன் கிடச்சி நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கோ இடம் வாங்கிறதுக்கோ ரொம்ப நல்ல நேரமாக இருக்குது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.